Hello everyone. இப்போ நம்ம 10th மேக்ஸ்ல வந்து சாப்டர் 3 பார்க்கலாமா? அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.1. அதில் என்ன கொடுத்துருக்காங்க? சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இது 3 ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆகும், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஈக்குவேஷனே நம்ம எடுத்தோம்னா இந்த இதுவும் y வந்து கேன்சல் ஆகும். அப்போ நம்ம ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 we get x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9. இப்போ x கேன்சல் ஆகிடுமா? ப்ளஸ் மைனஸ், அப்போ கேன்சல் ஆகிடும். இப்போ வந்து இங்கே ஒரு x இருக்குது, எக்ஸ்னா வெறும் x இருந்துச்சுன்னா பக்கத்தில் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 + 2 3x ப்ளஸ் 2z is equal to 14. இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி அகைன் இன்னொரு தடவை ஒய் ரிமூவ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம எந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம்? தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் வச்சு ஒய்யை ரிமூவ் பண்ண பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து 2yன்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வெறும் y மட்டும்தான் இருக்குது. அப்போ நமக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? 2x ப்ளஸ் 2y ப்ளஸ் 2z is equal to 10. இதை வந்து நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் எழுதலாம். ஃப்ரம் தேர்ட் அண்ட் ஃபிஃப்த். இப்போ x minus 2y plus 3z is equal to 16. இப்போ 2y ரிமூவ் ஆகுமா? கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 2x plus x 3x plus 5z is equal to 26. இதை சிக்ஸ்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனும் சிக்ஸ்த் ஈக்குவேஷனும் நமக்கு ஒய் ரிமூவ் பண்ண ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி எக்ஸை நம்ம கேன்சல் பண்ண பார்க்கலாமா? எக்ஸை வந்து இது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போனா இப்போ இந்த சிக்ஸ்த் ஈக்குவேஷனை வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃப்ரம் 4 and 6 3x plus 2z is equal to 14, 3x plus 5z is equal to 26. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 3x கேன்சல் ஆகிடுமா? நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ், பெரிய வேல்யூவோட சிம்பிள் என்ன? மைனஸ். மைனஸ் 3z is equal to மைனஸ் 12. ஸோ வந்து மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ இசட்டோட வேல்யூ நமக்கு என்ன? இசட் இஸ் ஈக்குவல் டு 12/3. இசட் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ நமக்கு என்ன வேல்யூ? இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ வந்து இந்த இசட்டோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? எந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 4. இப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 4. இசட்டோட வேல்யூவை ஃபோர்த் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? 3x ப்ளஸ் 2 இசட்டோட வேல்யூ என்ன? 4 equal to 14. 3x plus 8 plus 8 வந்து 3x, இந்த plus 8 இந்த சைடு போகும்போது minus 8 மாறும். ஸோ 3x is equal to 8 போச்சுன்னா என்ன வரும்? 6. ஸோ எக்ஸோட வேல்யூ 6/3 அப்படின்னு வரும். 6/3னா 1 3s are 3, 1 2 2s are 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 2. ஸோ இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? எக்ஸோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ, ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் 1 x is equal to 2 into z is equal to 4ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1 x plus y plus z is equal to 5. இதுதான் ஈக்குவேஷன் 1. எக்ஸோட வேல்யூ என்ன? 2. ஒய்யோட வேல்யூ தெரியாது, ஒய்ன்னு எழுதுவோம். இசட்டோட வேல்யூ 4. ஸோ y plus 2 plus 4 6 is equal to 5. So y is equal to minus 6 plus 5. Plus symbol இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். ஸோ ஒய்யோட வேல்யூ -1. இப்போ நமக்கு மூணு வேரியபிள்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. அதாவது எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -1, இசட்டோட வேல்யூ 4. செகண்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 1/x minus 2y plus 4 is equal to 0, 1/y minus 1/z plus 1 is equal to 0. Next 2/z plus 3/x is equal to 14.
ஓகேவா? அந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இப்படியே பண்ணோம்னா நமக்கு குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட் 1/x வந்து a ஆகும், 1/y b அப்படின்னு எடுத்துக்குவோம், 1/z c எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் எழுதலாமா? 1/x வர இடத்துல நம்ம ஏன்னு எழுத போகிறோம். a மைனஸ் 2/y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2/yனா நமக்கு 1/y தான் bன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம 2 into 1/y, 1/y வேல்யூ b ப்ளஸ் 4 is equal to 0. இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், a மைனஸ் 2b, இந்த ப்ளஸ் 4 வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு போவோம். ஸோ -4 ஆயிடும். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதலாமா? 1/y, 1/yனா b மைனஸ் 1/z, 1/zனா நம்ம cன்னு சொல்லியிருக்கோம், இஸ் ஈக்குவல் டு இந்த +1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் வரும்போது -1 ஆயிரும். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2/z, 2/zனா 2c ப்ளஸ் 3/x, அப்போது 3a இஸ் ஈக்குவல் டு 40. இப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்தோம்னா b கேன்சல் ஆகும். அதாவது செகண்ட் ஈக்குவேஷனில் வந்து b மைனஸ் cன்னு இருக்குது. இதை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2b கேன்சல் ஆகும். ஸோ வந்து என்ன பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 2b மைனஸ் 2c மல்டிப்ளை பண்ணணும். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 என்ன, a மைனஸ் 2b இஸ் ஈக்குவல் டு -4. இப்போ ஈக்குவேஷன் 2 வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அதாவது 2b மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு -2. இந்த ஈக்குவேஷன் ஃபோர்த்துன்னு கூட வச்சுக்கலாம், ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் ஃபோர்த் ஈக்குவேஷனையும் எடுக்க போகிறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் நமக்கு என்ன 2b மைனஸ் 2c, பிக்கு நேராக எழுதிக்கலாம், 2b மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ b கேன்சல் ஆகிடுமா? b கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் a மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அதாவது மைனஸ் தான் போடணும், ஆனால் நம்பர்ஸை ஆட் பண்ணணும், 6. இதை வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன், இப்போ வந்து தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த், இப்போ நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் ஒன்றா எடுத்தோம்னா சி வந்து கேன்சல் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ரம் தேர்ட் அண்ட் 5, தேர்ட் ஈக்குவேஷன் என்ன, 3a plus 2c is equal to 14. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன, a minus 2c is equal to -6. ஸோ வந்து 2c கேன்சல் ஆயிடும். ஸோ 4a is equal to 6 போச்சுன்னா பேலன்ஸ் 8. a is equal to 8/4. ஸோ a is equal to 2. ஸோ ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2. இப்போ வந்து நம்ம அந்த ஏவோட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சோம்ல, அந்த வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 5ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏவோட வேல்யூ என்ன, 2 மைனஸ் 2c இஸ் ஈக்குவல் டு -6. ஸோ வந்து -2c இஸ் ஈக்குவல் டு -6, இந்த ப்ளஸ் இங்கிட்ட வந்துச்சுன்னா -2, -2c இஸ் ஈக்குவல் டு -8, மைனஸ் இப்போ மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ c இஸ் ஈக்குவல் டு 8/2. ஸோ c இஸ் ஈக்குவல் டு 4. சியோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு ஏவோட வேல்யூவும் தெரியும், சியோட வேல்யூவும் தெரியும். அதை வந்து ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? ஈக்குவேஷன் 1ல் a, a to c is equal to 4, இதை வந்து சப்ஸ்டியூட். இப்போ வந்து ஏவோட வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏவோட வேல்யூ என்ன, 2 மைனஸ் 2b is equal to -4. சி வேல்யூ நமக்கு தேவையில்லை, 1 வேல்யூ போதும். ஸோ வந்து -2b is equal to -4 -2, -2b is equal to -6, மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ b is equal to 6/2. ஸோ bயோட வேல்யூ 3. இப்போ வந்து நம்ம a 1/x தான் வந்து, இப்போ ஏவோட வேல்யூ 2 கிடச்சிருச்சு, பியோட வேல்யூ 3 கிடச்சிருச்சு, 4, சியோட வேல்யூ 4. இப்போ வந்து நம்ம 1/x தான் ஏன்னு சொல்லி நம்ம எழுதணும். நம்ம 1/x தான் வந்து ஏன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ 1/x நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து சம்மில் என்ன இது கொடுத்துருக்காங்க, 1/xன்னு தான் கொடுத்துருக்காங்க. 1/xன்னு தான் நம்ம எடுக்கணும். அப்போனா ஏவை வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/aன்னு போடணும். அப்போ 1/aனா x is equal to 1/2ன்னு போடணும். ஓகேவா? இது 1/y தான் நம்ம bன்னு எடுத்திருக்கோம். அப்போனா ஒய்வோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 1/b, அப்போனா y is equal to 1/3ன்னு வரும். அதே மாதிரி இசட்டோட வேல்யூ தான் z is equal to
ஒன் பை சின்னு எடுத்தோம் ஓகேவா. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சி. அப்போனா இசட்டோட வேல்யூ 1/4.